வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லா இருங்க. என்னுடைய வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு பிடிக்கலினாலும் கழுவி ஊற்றுங்க. பிடிச்சதுன்னா சிரிச்சிட்டு கம்மிட்டுருங்க. சிரிப்பு வரலையும் சிரிக்கணும், அவ்வளோதான். என்னுடைய மைண்டுக்குள்ளே அப்படி தான் ஓடிடுது. கொய்யால் நம்ம பேசி போட்டோம்னா எல்லோரும் பார்ப்பாங்களே, நம்ம பெரிய கெத்து, நம்ம என்ன ரேஞ்சிலிருந்து வந்து உட்காந்துருக்குறோம் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பின்னாடி பாருங்க, பாதி தர போட்டுக்கு பாதி அப்படியே விட்டுட்டேன். என்ன பழப்பத்தனம், அரை பழப்பத்தனமாக இருக்குது. எதுவுமே பண்ண முடியலைங்க. நான் நினைக்கிறது எதுவும் நடக்க மாட்டேங்குது. எங்கெங்கேயோ போயிருதெல்லாம். குட்டி போடுறோம் நல்லா தான் கொள் செடியாகட்டும் எதாகட்டும். அப்புறம் அதுக்கப்புறம் புஷ்ஷுன்னு கருகி போயிடுது. செடியாகட்டும், செடி கொண்டாந்து வைக்குமாங்க. வச்சா எல்லாம் விண்டோ நிழலில் தான் இருக்குது. விண்டோவில் செடி தான் போட்டு வச்சுருக்கானுங்க. கொண்டாந்து வச்சாலும் காஞ்சி போகுதுங்க. நீ எங்கே போய் சொல்லிட்டு இந்த கொடுமையா? என்னால் எதுவுமே பண்ண முடியல. யார் நம்புறது, யார் நம்பக்கூடாதுனே தெரிய மாட்டேங்குது. பேசாமல் தமிழ்நாட்டில் போய் நம்மளும் போய் ஒரு முதலமைச்சராக உட்காந்துக்கலாம்னு ஐடியா வருது எனக்கு. என்ன அவங்களாம் உட்காடுறாங்க, போய் உட்காந்து நம்மளும் போய் உட்காந்துக்க வேண்டியதான். புது பொண்ணாட்டு போய் உட்காந்துக்க வேண்டியதான். அங்கேயாவது 2 கால் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு கிடக்குறாங்க. நம்மளும் அப்படி போய் கத்துற பார்த்தா அந்த இது மீட்டிங் போடுற இடம் எங்கேன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. சென்னை தெரியும், ஆனால் இந்த ஏரியாவும் தெரிய மாட்டேங்குதே. நான் எப்படி போவேன்? இல்லைன்னு நானே போய் உட்காந்துக்குவேன் முதலமைச்சராக. என்ன பண்ணுறது? முதலமைச்சராக உட்காந்தாலும் அதே கஞ்சி தான் குடிக்கிறோம், முதலமைச்சர் இல்லாமல் இருந்தாலும் அதே கஞ்சி தான் குடிக்கிறோம். என்னங்க பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏதோ நம்ம பாட்டில் காணானா கருப்பி போட்டு உடச்சி திக்க வேண்டியதான். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. வயசான காலத்தில் எத்தனையோ பேர் இன்னும் எப்படியெல்லாம் வேலை செய்கிறாங்க. இப்போவே போட்டுக்கிட்டு போயிடுச்சு. 60 வயசு ஆயிடுச்சு. இன்னும் இருந்த ஒரு 5 வருஷத்துக்கு இருக்கணும், 4 வருஷத்துக்கு இருக்கணும் தெரிய மாட்டேங்குது. வெறும் பில்டப் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். அது உண்மை தான். நான் பில்டப் போட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் தான் பெரிய இது, நான் தான் பெரிய வீரா சூரியா அல்ல. ஏய் வாங்கடா அப்படின்ட்டு எங்கே வாங்கடா பூன்னு முத்திட்டு இருக்கணும். ஒன்றுமே பண்ண முடியாது. கடவுள் போகிறது எப்போ கொண்டுட்டு போவார், புருன்னு கொண்டுட்டு போயிடுவார். நம்ம கையில் எதுவுமே இல்லை. பிடிச்சி இழுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளால சக்தி இருந்தால் தான் தாங்க முடியும். உங்கள் ஓட்டோடமாக கிடக்குது. சலடை மாதிரி மேலே ஊற்றினாலும் கீழே துருன்னு போயிடுது. அப்புறம் எனக்கு போய் என்ன பண்ணி பேச முடியும்? ஏதாவது புரியுற மாதிரி பேசியிருக்கேன்னு அந்த இது பாருங்கள். மனுஷனாக பிறந்தா ஒரு சாதிக்கணும்னு நினைப்போம் நம்ம. அது எல்லாத்தினாலே முடியாது. அதுக்குன்னு தலையெழுத்து ஒன்று இருக்கும். அந்த தலையெழுத்து இருந்தால் மட்டும்தான் சாதிப்பாங்க. இல்லைன்னா ஒன்று முயற்சி பண்ணணும். அதில் வெற்றியாடையும் தோல்வியாடையும் ரெண்டையுமே ஏற்றுக்கணும். அந்த மனப்பான்மை வந்துடணும். அப்படி தான் கூட்டிகிட்டு போகுது. நானும் எப்படியாவது ஒரு முதலமைச்சர் ஆயிடலாமான்னு பார்க்குறேன். என்னங்க காசு போன மாதிரி இருந்தான்னு இல்லாட்டி என்ன முதலமைச்சராக போயிருக்கிறது சும்மா கூட போய் உட்காந்து வந்து இருந்துக்கலாம். ஓட்டு போட்டால் மட்டும் போதும். ஆமாம், அப்படித்தான் சொல்கிறாங்க. அது உண்மையே நான் போய் எனக்கு தெரியல. ஆனால் அது என்ன ஒரு பக்கம் பார்க்குறேன், எதிர்கட்சி இந்த கட்சி அந்த கட்சியோட சண்டை போட்டுக்கிறாங்க. எனக்கு எதுக்கு தான் சண்டை போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சும்மா போட்டு விளாச்சு இந்த ஈத்த காய்ச்சி ஊற்றுவாங்க பாருங்க, ஜொயின்னு அந்த மாதிரி சண்டை கட்டிக்கிறாங்க. நீ என்னடா பெருப்பு இது விடுறா ஆச்சா போச்சா, எனக்கு நீ நிரூபிச்சு காட்டு, நீ ஓப்பனாக சொல்லு அப்படின்னு திட்டுறாங்க. ஒருத்தனா 60 வருஷமா எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டுலேருந்து கட்சி தொடங்கி ஆரம்பம்னு ஒருத்தன் ஆடுறான். நீ யாரையும் சொல்லிட்டு 10 வருஷமாக இருந்தாலும் தான், 60 வருஷமாக இருந்தாலும் அதே ஆட்சி தான். ஆனால் ஆட்சி கடன்லேயே போகுது. உங்கள் வளர்ப்பு மாடி பங்களா ருச்சி எல்லாம் போகுது. மேலே விண்கலத்துக்கெல்லாம் போனதில் உங்களுக்கு சொத்து அங்கே எத்தனை நடக்குதோ, சந்திர மண்டலத்தில் எத்தனை சொத்து கிடக்கு வாங்கி போட்டுருக்கீங்களோ எனக்கு ஒன்றும் தெரியல. நான் கூட ஒரு 2-3 பிளாட் வாங்கி போட்டுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு போகலாம் அப்படின்னு தான் ஆசை. இப்போதைக்கு இல்லை, சும்மா சைக்கிளோ ஏதாவது தயாரிச்சிட்டா போதும். நாங்கள் மெதுவாக சைக்கிளில் ஓட்டிட்டு போயிட்டு வந்துட வேண்டியது. என்ன பண்ணுறது? நம்மளால் முடியறதில்ல. முடியும் போது ஏதோ ஒன்று பண்ணித்தானே ஆகணும். எல்லாரும் கற்று காமிக்கிறாங்க. நாங்கள் பாரு இப்படி ஆகிட்டோம், நாங்கள் பாரு அப்படி ஆகிட்டோம் அப்படின்ட்டு. பொறுத்தவன் பூமி ஆழ்வான். அப்புறம் இந்த நிறவடம் வந்து தழும்பாது. குறகுடம் வந்து ஆடி தண்ணி எல்லாம் வெளியே போயிடும். அப்படி தான் ஓடுது. நீ ஆட்டினின்னு வச்சு கால் கீழே டுருன்னு போயிடும். ஆட்டாமல் பேசிக்கோ. ஆமாம், எதுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோ. ரொம்ப ஆடணும்னு வச்சுக்குவே, வேஸ்ட்டாக போயிடும். அதனால நீ கொஞ்சம் இன்னிலிருந்து மாற்றிக்கோ. ஆமாம், சும்மா எதுக்கு போய் ஆடிக்கிட்டு கிடக்குறீங்க பொழப்பு இல்லாமல்? எல்லாத்துக்கும் ஆடவா தெரியாது. அதெல்லாம் தூள் கலப்பாங்க. எப்படி இப்படிலாம் நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல. யார் இதெல்லாம் கண்டுபிடிச்சது? இல்லை, நம்ம இப்படி ஆடணும்னா பயந்துருவாங்க. இப்படி கோவத்தை கொண்டு வந்தோம்னா பயந்து ஓடி போயிடுவோம். அப்படி வெறுப்பு வந்துட்டு சண்டை வரும். திட்டிட்டு அசம்பிளெல்லாம் திட்டிக்கிட்டு குத்திக்கிட்டுலாம் ஓடி போயிடல வெளியே. மறுபடியும் ஒருக்கன்னு வந்து எலெக்ஷன் வைக்க சொல்லலாம். ஆசைங்க அப்படி என்னமோ சொல்கிறாங்க. நமக்கு எதுக்கு அதெல்லாம் என்னமோ சொல்லிட்டு கிடக்குறாங்க அப்படின்ட்டு. ஆமாம், நான் பார்த்துட்டு தாங்க வந்தேன். பார்த்துட்டு வரங்கத்தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. உங்களுக்கு தெரியலன்னா போங்க. நாங்களாம் பாருங்க லைன் போட்டு படுத்துருப்போம். இங்கெல்லாம் நைட்டே மீட்டிங் போடலாமான் இருக்கிறேன். ஏன்னா இந்த செய்தி சொல்கிறாங்கள்ல சேனலில்,
அந்த டிவி இந்த டிவி கருப்பு டிவி வெள்ளை டிவி ஊதா கலர் டிவி மஞ்சள் கலர் டிவின்னு அந்த மாதிரி இது கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. அது ரெஸ்ட்டே கொடுக்காம எல்லாம் போட்டு 99 ஹவர்ஸும் போய்கிட்டே இருக்குது. அது தூக்கம் வருமா வராது தெரில. அந்த இது லைவ் ஓடிக்கிட்டே தான் கிடக்குது. லைவ்னு சொல்கிறாங்க, வீடியோ எடுத்து வச்சு போட்டு லைவாட்டு போட்டு விட்டுறாங்க. என்ன கருமத்தில் பண்ணுறாங்க. ஐயோ இங்கேலாம் அப்படி இல்லைங்க. பென்ஷன் வருதுன்னு பென்ஷன் இல்லாமல் புட்டுக்கிட்டு போகுது. ஆந்திராவில் 7 வருஷத்துக்கு முன்னாடியே ரேஷன் கார்டு அங்கேருந்துலாம் இங்கே மாற்றி ஓட்டர் ஐடி எல்லாம் மாற்றிட்டேன். அப்புறம் இன்ன வரைக்கும் எனக்கு அந்த பென்ஷன் காசே வரமாட்டேங்குதுங்க. இன்ன வரைக்கும் வரமாட்டேங்குது. நானும் மாங்குன்னு போய் என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் சுத்தமாக சுற்றி பார்த்து வந்துட்டேன். முடியாதுன்னு சொல்லுவேன், ஆனால் பறந்துட்டு ஓடுவேன். போய் பார்த்தா ஒன்றும் ஆகலை. இன்றைக்கு வரைக்கும் வரல. இன்னும் அவ்வளோதான். அது ஃபஸ்ட்டு 2500 கொடுத்த அப்ளை பண்ணதுக்கு என்ன அறிவிக்கிற டேட்டு. அவன் அந்த கீழே இறங்கிட்டு போயிடுவேன். நீ அடுத்து ஜெகன் வந்தால் கொடுப்பாரு. எவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. நான் விவசாயத்துக்கு செஞ்சேன், நான் அங்கே பிடுங்கினேன், நான் இங்கே பிடுங்கினேன். என்ன விஜயவாடாவில் நான் பார்க்கிங் கட்டலாம்னு என்னமோ பெரிய உலகத்துலேயே ஆச்சரியமாக பார்க்கணும், அந்த மாதிரி கட்டணும் அப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தா ஒன்றையும் காணோம். அதுவும் கட்டல இதுவும் கட்டல எல்லாம் போய் போட்டுட்டு நிற்குது. தயவு செஞ்சு அது மாதிரி ஏதாவது கட்டி விடுப்பா. தமிழ்நாட்டில் ஓடிட்டு கிடக்குது அது பாட்டில். இப்போ தமிழ்நாட்டுக்கு ஓடிடலாமான்னு தோணுது. அங்கே போனால் விஜய் 3000 கொடுக்குறோம். எனக்கு 61 வயசு ஆயிடுச்சு. 3000 கிடைக்கும்ல. அப்போ அங்கே ஓடியா தரேனே. இதெல்லாம் காலி பண்ணி தூக்கிட்டு அது திரும்ப அங்கெல்லாம் மாற்றிட்டு அழிஞ்சிட்டு கிடக்கணும். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. வேறு வழி இல்லை. என்ன பண்ண முடியும்? நமக்கு டைம் சரியில்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். இங்கெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி தாங்க போகுது பழப்போ. என்னமோ வந்தால் வராட்டு போட்டு அப்படின்னு விட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குது. நான் எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி பார்க்குறேன். நான் கட்டல் பெட்டு அந்த பக்கம் ஒருக்கா வச்சு போயிட்டு பார்ப்பேன். பரவாயில்ல, இங்கிட்ட இந்த சைடு ஒருக்கா போட்டு படுத்து பார்க்குறேன். எதில் படுத்தாலும் ஒன்றும் முடியல, எந்திரிக்கவே முடியல. அப்படி பிஸ்னு கிடக்கிற. காற்று போயிடுச்சு. காற்று போன பலன் மாதிரி கிடக்குறேன். என்னத்தை பண்ணுறது? அந்த அரசியல் பற்றி ஒருத்தர் எடுத்து போடுறாங்க பாருங்க, பொம்மையா. அவங்களுக்கு ஐடியா எங்கெங்க இருந்துதா வருதோ தெரியல. எடுத்து போட சொல்லிட்டாங்களா என் தம்பி? இந்திக்காரங்களும் சேர்ந்து எடுத்து போடுறானுங்க. அட பாவிங்களா, தப்பு யாருமே பண்ணலையா? அவங்கள ஏன்டா பிடிச்சி நீ இங்கேன்ட்டு சொல்லிட்டு கிடக்குறீங்க? ஏன்டா அவங்களும் மனுஷன்தான்டா. நீங்கள் யாருமே விரல் வச்சு எண்ணி பாருங்க, ஒருத்தருமே தப்பு பண்ணிக்க மாட்டீங்க. அவங்க கொய்யாலே அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன ஐயோ ஆச்சா போச்சா செப்பான்னுட்டு சுட்டி காட்டுறதுக்கப்ப இந்தா இப்படி சரியா? நம்மளை ஒரு விரல் தான் சுட்டி காட்டுவாங்க. இங்கிட்டு 4 விரல் சுட்டி காட்டுது நம்மளே. அப்போ நீ கரெக்டாக இருக்கிறியா? அதை புரிஞ்சுக்குங்க. நீ அப்படின்னு இந்த மாதிரி சொன்னால் ஒன்று தான். இதில் கீழே 3 விரல், இது ஒன்று 4 விரல் நம்மளே சுட்டி காட்டுது. ஃபஸ்ட்டு உன்னுடைய அழுக்கெல்லாம் கழுவு, அப்புறம் அந்த ஒன்றை கழுவுன்னு சொல்லணும். இதெல்லாம் புரியாமல் கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? டைம் எங்கள் நேரம் காலம் செல்லாம் அப்படி தாங்க போகும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோம் அப்படிம்பாங்க. கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான். நல்லவன் கணவன் கிடைச்சா நல்லாத்தான் இருக்கும், இல்லைன்னா ஊற்றிட்டு கிடக்கும். அந்த மாதிரி தான் இப்போ காரி துப்பிட்டு கிடக்குது. காரி தும்னால் கண்டுக்காதீங்க. எந்த குடும்பத்தில் வாழுதுங்க அவங்ககிட்ட வாழாமல் போயிடுச்சு. தப்பு பேசாதீங்கப்பா, கம்முன்றுங்கப்பா. பார்க்கலாம்.